இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்று நாம் தியானிக்கவிருக்கும் வேத வசனம் ஏசாயா 42 அதிகாரம் 10வது வசனம். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதிலுள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். இந்த வசனம் ஒரு கட்டளை போல வருகிறது, இல்லையா? புதுப்பாட்டை பாடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் ஏன் ஒரு புதிய பாடல்? ஏற்கனவே பாடல்கள் இருக்கின்றனவே. இங்கே புதிய பாடல் என்பது வெறுமனே ஒரு புதிய மெட்டையோ அல்லது புதிய வார்த்தைகளையோ மட்டும் குறிப்பதில்லை. அது ஒரு புதிய அனுபவத்திலிருந்து, ஒரு புதிய ரட்சிப்பிலிருந்து, ஒரு புதிய புரிதலிலிருந்து வரும் துதியை குறிக்கிறது. ஒரு புதிய பாடல் எப்போது பிறக்கிறது? நாம் ஒரு புதிய சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது, ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீட்கப்படும் போது, அல்லது கடவுளுடைய புதிய கிருபையை உணரும் போது நம் உள்ளத்திலிருந்து ஒரு புதிய பாடல் தானாகவே எழும்பி வரும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையான போது அவர்கள் ஒரு புதிய பாடலை பாடினார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய புதிய செயல்களை காணும்போது நாம் ஒரு புதிய பாடலை பாட அழைக்கப்படுகிறோம். இந்த வசனம் யாரை எல்லாம் பாடச் சொல்கிறது என்று கவனியுங்கள். பூமியின் கடையாந்தரங்களில் உள்ளவர்கள், சமுத்திரத்தில் உள்ளவர்களும், அதில் உள்ள யாவையும், தீவுகளும், அவைகளின் குடிகளும். இது ஒரு உலகளாவிய அழைப்பு. தேவன் எல்லாரும் அவரை துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் எங்கிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அவர்கள் தங்கள் இருதயத்திலிருந்து ஒரு துதி பாடலை பாட வேண்டும். துதி என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அது நம்முடைய நன்றியையும் அன்பையும் மதிப்பையும் தேவனுக்கு வெளிப்படுத்தும் ஒரு வழி. நாம் அவரை துதிக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், நம்முடைய விசுவாசம் பெருகுகிறது, நம்முடைய உள்ளம் சந்தோஷத்தால் நிரம்புகிறது. ஒரு புதிய பாடல் என்பது நம்முடைய புதுப்பிக்கப்பட்ட உறவின், புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையின் அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னென்ன புதிய பாடல்களை பாட முடியும் என்று யோசித்துப் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து வந்திருக்கலாம், தேவன் உங்களுக்கு உதவி செய்திருக்கலாம். அது ஒரு புதிய பாடல். ஒருவேளை நீங்கள் கடவுளுடைய அன்பை ஒரு புதிய வழியில் உணர்ந்திருக்கலாம். அது ஒரு புதிய பாடல். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையும் இரக்கமும் புதியது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு ஒரு புதிய பாடலை பாட முடியும். அன்பானவர்களே, இந்த வசனம் நமக்கு ஒரு அழகான அழைப்பை விடுக்கிறது. நம்முடைய இருதயத்தில் இருக்கும் ஒவ்வொரு புதிய அனுபவத்தையும், ஒவ்வொரு புதிய ஆசீர்வாதத்தையும் ஒரு புதிய பாடலாக மாற்றி தேவனுக்கு அர்ப்பணிப்போம். இந்த வசனம் உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆமென்.